ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் போயிட்டுருக்கு. பங்கம் வச்சு செய்கிறாங்க, ஒருத்தவங்களும் அவ்வளோ வச்சு செய்கிறாங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு சௌந்தர்யப்பானம் தான் பயங்கரமான ஹைலைட். அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணிருக்க, போய் பாருங்கள். யார் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு காரணம் முத்து. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் அது வந்துட்டு இரிட்டேட்டாக இருக்குது. அதாவது முத்துவை நீங்கள் சொல்லுங்கள், நான் வேணான்னு சொல்ல, அது உங்களுடைய கருத்து. ஆனால் எல்லா நேரங்களும் நீங்கள் சொன்னீங்கன்னா அது வெளியில், அதாவது சௌந்தர்யாவோட ரசிகர்களுக்கு அது ஒரு வெறுப்பு உண்டாக்கிடும். இன்னும் எப்போ பார்த்தாலும் முத்து சொல்லிட்டு இருக்கேன், உங்கள் கண்ணுக்கு வேறு யாரே தெரியாதா அப்போ நம்ம கலாக்க ஆரம்பிச்சுறாங்க. ஸோ அதை வந்து அவங்க தவிர்க்கலாம். பட் என்ன பண்ண போகிறாங்க தெரியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராணா வந்துட்டு அன்ஷிதா பற்றி சொன்னார். என்னென்னா எதுவுமே பண்ணலன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன், நேற்று செம்மையாக பண்ணிட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் நம்ம ஜாக்லின் வந்தாங்க. அவங்க வந்து மஞ்சரியை பற்றி புகழ்ந்து அடித்தாங்க. செம்மாடி. என்னென்னா வைல்ட் கார்ட்லேயே வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டாக நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. சூப்பராக இது பண்ணாங்க. அவங்கள பார்க்கும்போது அவங்களோட பேச்சு, அவங்களுடைய அந்த கொள்கைகள் இதெல்லாம் பார்க்கும்போது அடேங்கப்பா பயங்கரமான கண்டஸ்டண்ட்டாக இருப்பாங்க போல இருக்கே, இந்த கேமை வேறு மாதிரி கொண்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நினச்சோம். இப்போ வரைக்கும் அவங்களும் அப்படி தான் இருக்காங்க, அப்படி தான் காட்டிக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா அவங்க அந்த மாதிரி கிடையாது. ஈஸியாக அவங்கள நம்ம பிரேக் பண்ணிடலாம், ஈஸியாக நம்ம உடச்சிடலாம். யாரை சொல்கிறேன்னா மஞ்சரி. இந்த மஞ்சரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க தான், இல்லைன்னு சொல்ல. சூப்பராக தமிழ் பேசுவாங்க, போல்டாக பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க, செம்ம ஸ்ட்ராங்கு, எல்லாம் ஓகே. ஆனால் முத்து சொன்ன மாதிரி, எப்படி சொன்ன மாதிரி முத்து சொன்ன மாதிரி ஈஸியாக வந்து ட்ரிக்கர் ஆகிடுறாங்க, ஈஸியாக உடஞ்சிடுறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா எப்படி அவங்க வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்க முடியுன்ற மாதிரி வந்துட்டு மஞ்சரியை போட்டு பொழக்கிறாங்க. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்துச்சு. ஏன்னா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கும் ஜாக்லினுக்கும் செம்மையாக முட்டிக்கிச்சு அந்த பொம்மை விஷயத்தில். ஆனால் 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது, அதான் உண்மை. 2 பேரும் மேலே தப்பு இல்லைன்னா 2 பேருமே தப்பு இல்லை. ஏன்னா அந்த பால், ஏதாவது டால் இருக்கிற அந்த இதுக்குள்ளே வந்துட்டு 2 பேருமே 2 பொம்மையை வச்சுட்டு தான் மற்ற பொம்மையை தேடினாங்க. ஆனால் ஜாக்லின் வந்து மஞ்சரிக்கிட்ட என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் 2 பொம்மையை கையில் வச்சுட்டு எப்படி பண்ணுவீங்கன்னாங்க. அதை தான் அவங்களும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக பேசி சமரசத்துக்கு வந்து கடைசியில் ஒரு டீலை போட்டு மஞ்சரிக்கு வந்துட்டு ஜாக்லினோட பொம்மை உள்ள வச்சிட்டாங்க. இது வந்து உண்மையான கிளவர் மூமெண்ட். என்னென்னா ஜாக்லின் தான் செம கிளவர் மூமெண்ட்டு. ஏன்னா மஞ்சரி வந்துட்டு வெளியில் இருக்கிறது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, உனக்காக நான் ஸ்டாண்ட் பண்ணுறேன். ஆனால் அவங்க கையில் தீபக்கோட பொம்மை தான் இருக்குது. ஸோ செம்மையாக வந்து மாதம் ஒரு பிளே கொடுத்தாங்க நம்ம ஜாக்லின். அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. கடைசியில் தீபக்கை வந்து வெளியே அனுப்பிச்சாங்க. ஆக்சுவலாக அவங்க மைண்டுக்குள்ளே இருந்து தீபக்கு தான் வெளியே அனுப்பணும், அதே மாதம் வந்து பண்ணாங்க. இங்கே வந்துட்டு மஞ்சரிக்கு வந்து ஒரு ஷாக்கை கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நேற்று வந்து என்ன கேட்டிங்கன்னா மஞ்சரி, அன்ஷிதா, ஜாக்லின் 3 பேருமே தரமான கேம் கொடுத்தாங்க. அதில் ஒரு படி மேலே வந்துட்டு எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஜாக்லின் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.